வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐ எம் கணேசன். ஸோ இந்த டெஸ்டிங் ஹைபோதீசிஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோல நான் கொடுத்துருக்கேன் சாம்பிள், ஸ்மால் சாம்பிள். ஸோ லார்ஜ் சாம்பிளாக இருந்தால் 4 டைப் சொல்லியிருந்தேன். சிங்கிள் மீன், டிஃபரன்ஸ் ஆஃப் மீன், சிங்கிள் ப்ரொபோர்ஷன் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன். ஸோ இது என்ன டைப்ல வருதுன்றது பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பிஃபோர் இன்க்ரீஸ் இன் எக்ஸிஸ் டியூட்டி. ஸோ இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வேர்டோட அர்த்தம் தெரிஞ்சாதான் சம் போடும்போது கொஞ்சம் கிளியரா புரியும். இது ஆக்சுவலாக என்னன்னா, இது ஒன் டைப் ஆஃப் டேக்ஸ். முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. இது ஒரு டைப் ஆஃப் டேக்ஸ். என்ன தமிழ்ல கூட என்ன சொல்லுவாங்கன்னா கலால் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டீ வந்து எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ பண்றோம்னு வச்சுங்களேன், அதுக்கான டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி, அதான் இங்க சொல்றாங்க பிஃபோர் அண்ட் இன்க்ரீஸ் இன் டேக்ஸ். அந்த டேக்ஸ் தான் இப்படி இந்த இது ஒரு ஒன் டைப். நெட்ல கூட நீங்க போட்டு பாருங்க. எக்ஸிஸ் டியூட்டினா இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் டேக்ஸ். தமிழ்ல பாத்தீங்கன்னா கலால் வரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா, டீக்கு ஒரு குறிப்பிட்ட டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி 800 பேர் வந்து டீ ட்ரிங்கரா இருக்காங்க அவுட் ஆஃப் 1000. ஸோ ரொம்ப கிளியரா படிக்கிறேன். இப்ப நல்லா கவனிங்க. பிஃபோர் அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் எக்ஸிஸ் டியூட்டி ஆன் டீ 800% அவுட் ஆஃப் 1000 வேர் ஃபவுண்ட் டு பி டீ ட்ரிங்கர். ஸோ புரியுங்களா? டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி 1000 பேர்ல 800 பேர் வந்து டீ சாப்பிட்றாங்க. இப்ப அடுத்தது ஆஃப்டர் அண்ட் இன்க்ரீசிங் டியூட்டி. ஸோ அந்த டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ண பிறகு 800 பேர் வந்து டீ ட்ரிங்கரா இருக்காங்க. இந்த சாம்பிள் ஆஃப் 1200 பீப்புள், 1200 பேர்ல 800 பேர் தான் டீ சாப்பிட்றாங்க. ஸோ கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்போ யூசிங் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ப்ரொபோர்ஷன். அவங்களே ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டாங்க. சாம்பிளுக்கு வேலையே எழுதிங்க. அதுல 2 சாம்பிள் இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன். ஸ்டேட் வெதர் தேர் இஸ் அ significant decrease in the consumption of tea after increase excess duty. அதாவது டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆன பிறகு ஏதாவது டீ குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா அப்படின்றது கேட்கறாங்க. ஸோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் டீ சாப்பிட்றாங்க, டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆன பிறகு இவ்வளவு பேர் டீ சாப்பிட்றாங்க. அப்படின்னா ஏதாவது டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆன பிறகு ஏதாவது டீ குடிக்கிறவங்களோடது குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. குறைஞ்சிருக்கான்னு கேட்கறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இதை பாருங்க. சரி, இப்போ இந்த சம்ம பத்தி கிளியரா பார்த்துட்டோம். அது படிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு இது என்ன டைப்னு. தட் இஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் சொன்னாவே அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, இதுதான் அந்த ஃபார்முலா. ஜெட்டுக்கான ஃபார்முலா, அதுல இருக்க பிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. சரி, இப்போ இதுல என்னென்னலாம் தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, N1 தேவை. இதுல N1 பாத்தீங்கன்னா N1 வேல்யூ, N1 பாத்தீங்கன்னா 1000 பேர்ல P1, தட் இஸ் 1000 பேர்ல 800 பேர் டீ சாப்பிட்றாங்க. ஸோ 800/1000. சரி, அடுத்தது செகண்ட் சாம்பிள். அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி. டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆன பிறகு ஆஃப்டர் டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆன பிறகு எவ்வளோ 800 பேர் டீ சாப்பிட்றாங்க அவுட் ஆஃப் 1200. ஸோ N2 வந்து 1200, 1200 பேர்ல அகைன் 800 பேர் தான் டீ சாப்பிட்றாங்க. சரிங்களா? ஓகே, N1 N2 P1 P2 நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, அவங்களே பார்த்தீங்களா கொஷின்ல 1%க்கு அவங்களே டேபிள் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நீங்க டேபிள் வேல்யூ தேட வேண்டிய வேல்யூ இல்லை இந்த சம பொறுத்த வரைக்கும். 5% லெவலுக்கு 1.645 யூஸ் பண்ணுங்க. 1% லெவலுக்கு 2.33 யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா 1 டைல் டெஸ்டா 2 டைல்ஸ் டெஸ்ட்ன்றது இங்க சொல்லல, இருந்தாலும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் எப்படின்னு சொல்றேன். சரி, நம்ம எனிவோ 5% லெவலும் யூஸ் பண்ணி போடலாம், 1% லெவலும் யூஸ் பண்ணி போடலாம். தட் இஸ் அவர் சாய்ஸ். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். சரி, இப்போ நம்ம ஹைபோதீசிஸ் டிக்ளேர் பண்ணிடலாம். நல்ல ஹைபோதீசிஸ் டிக்ளேர் பண்றேன், another one ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சரி, நல்ல ஹைபோதீசிஸ் பாத்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றாங்க, டி அதாவது டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆன பிறகு ஏதாவது குறைஞ்சிருக்கான்னு கேட்கறாங்க. நம்ம என்ன சொல்லணும், எந்த எதுவுமே குறையல, ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். P1 P2 சேமா இருக்கு. அதாவது என்னன்னா, டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆன பிறகும் 2 டீ குடிக்கிறவங்களோட லெவல் ஒரே மாதிரிதான் இருக்கு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இப்போ டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆன பிறகு டீ குடிச்சவங்க குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும். எப்படி குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும்? இப்ப நல்லா கேட்டுங்க. P1 இது P2. இப்போ P1ன்றது டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி, அப்போ P2ன்றது டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அப்புறம். டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ அது எப்படி போடணும்னா இப்படிதான், இந்த சிம்பிள் தான் போடணும்.
ஏன்னா லெசர் வந்து ஆஃப்டர் தி இன்க்ரீசிங் தி டேக்ஸ். புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இது டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் குடிச்சிருக்காங்க, அதனால தான் கிரேட்டர் சிம்பிள் போடுறோம். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் இந்த சிம்பிள் போடுறேன் அப்படின்றது நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இது பிஃபோர் த டாக்ஸ், இது ஆஃப்டர் த டாக்ஸ். ஆஃப்டர் டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆன பிறகு குடிக்கிறவங்களுக்கு கவுண்ட் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. குறைஞ்சிருக்குன்றத நம்ம சொல்றது தான் இந்த சிம்பிள் போடுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ நல்ல ஹைபோதீசிஸும் ஆல்டர்னேட் ஹைபோதீஸும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஆனா இந்த கிரேட்டர் சிம்பிள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஒன் டைல் டெஸ்ட். திஸ் இஸ் ஒன் டெய்ல்டு டெஸ்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒன் டைல் டெஸ்ட்னா அதுக்கான டேபிள் நம்மளுக்கு இங்க தேவையானா அந்த டேபிள் மேலே கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் இங்க தேவையில்லை, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இதான் அந்த டேபிள். ஸோ ஒன் டைல்டு டெஸ்ட், அதுக்கு 5% லெவல் இது, 1% லெவல் இது. பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இந்த டேபிள் தேவையான அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க. 1%க்கு 2.33, அது ஒரு பார்த்தீங்களா 1%க்கு 2.33, 5%க்கு 1.645, 1.645 அதே தான் இருக்கு. ஸோ அவங்களே சம்டைம் டேபிள் கொடுத்துட்டு வாங்க. அப்படி கொடுக்கலனாலும் நம்ம இதை தான் யூஸ் பண்ணிக்கணும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஒன்ஸ் டேபிள் வேல்யூ தெரிஞ்சிடுச்சு, நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலாக்கு தேவையான ஃபர்ஸ்ட் பிஏ கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்மால் பிக்கான ஃபார்முலா என்னது, n1p1 plus n2p2 divided by n1 plus n2. ஸோ இதில் எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். n1 1000, p1 வந்து 0.8, p2 வந்து 0.67. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் மேலே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.8 வரும், இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.67 வரும். ஸோ அதுதான் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இதெல்லாம் அகைன் நீங்கள் கம்ப்ளீட்டாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.729 அப்படின்னு கிடைக்கும். சரி, பியோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் பியோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டாவே இமீடியட்டாக நம்ம கியூ கண்டுபிடிக்கணும். கியூக்கான ஃபார்முலா 1 minus p. ஸோ 1 minus பியோட வேல்யூ 0.729. ஸோ இது அகைன் நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 0.271 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபார்முலாக்கு தேவையான எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஜஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஜெட்டுக்கான ஃபார்முலா என்னது, p1 minus p2 divided by root of p cube into 1 by n1 plus 1 by n2. ஸோ இதில் எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். p1 வேல்யூ, p2 வேல்யூ, pq அண்ட் n1 n2 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ நியூமரேட்டரில் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.13 வரும். அண்ட் டினாமினேட்டரை நீங்கள் கம்ப்ளீட்டாக கால்குலேட்டரில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.00036 வரும். பட் இங்கே கால்குலேட்டர் நீங்கள் போடும்போது உங்களுக்கு இப்படி வராது, உங்களுக்கு 3.57 சம்திங் அப்படியே போகும், அதிகமாக போகும். அதனால 3 something போட்டு இன்ட்டு 10 power -04 அப்படின்னு வரும். அங்கே 4 இருக்கிறதுனால இங்கே 4 0 போட்டு 36 இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதலாம். ஒருவேளை 357 அப்படி 9 போச்சுன்னா அதை ரவுண்ட் பண்ணி தான் 6 நான் இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா? கால்குலேட்டர் இந்த மாதிரி 0 நிறைய வராது, இப்படி தான் வரும். இங்கே 4 இருந்துச்சுன்னா 4 zeros போட்டு தென் ஓகே. ஒன்ஸ் இது பண்ண பிறகு உங்களுக்கு இது அகைன் கால்குலேட்டர் போட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6.8516 அப்படின்னு கிடைக்கும். சரி, அண்ட் டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% லெவல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1.645 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1.645. ஓகே, ஸோ ஜெட் வேல்யூ வந்து மாடுலஸ் ஜெட் வேல்யூ வந்து இது, அதோட வேல்யூ கிரேட்டர் தானே இருக்கனால we reject the null hypothesis. Therefore we reject the null hypothesis H0. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.